ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 23 ஜூன் 2025 மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் எல்லாம் டாப் கெய்னர்ஸ், எல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 140 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. யூஎஸ் வந்து ஈரானை தாக்குனதுனால அது பேஸ் பண்ணி வந்து மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ஒலட்டைலாக இருந்துச்சு. வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ஒலட்டைலாக தான் இருந்துச்சு. இந்தியன் மார்க்கெட்டும் கொஞ்சம் வீழ்ச்சி வந்து சந்திச்சிருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து ஒரு $5 மேலே ஒரு பேரலுக்கு வந்து விழுந்திருக்குது. ஏறக்குறைய 7.5% கிட்ட க்ரூடோட ரேட் வந்து குறைஞ்சிருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் அவசரம் முடிஞ்சப்பறம் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் சீஸ்ஃபயர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதோட இம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவரி ஆகிருச்சு. ஏன்னா அந்த கான்ஃப்ளிக்ட்னால தான் வந்து மார்க்கெட் எல்லாமே வொலட்டைலாக இருந்துச்சு. இப்போ வந்து அவங்க சீஸ்ஃபயர் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறதுனால மார்க்கெட் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவரி மோடில் இருந்துச்சு. அதனால் க்ரூட் வந்து விழுந்திருக்குது கணிசமான அளவுக்கு. எஃப்ஐஸ் பார்த்திங்கன்னா செல்லர் சைடில் இருந்தாங்க. 4 நாள் பைக்கு அப்புறமா செல் பண்ணியிருக்கிறாங்க. 311 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருந்தாங்க. டேஸ் பார்த்திங்கன்னா முந்தின நாள் செல் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை மண்டே வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 5019 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் இருக்குது. 222 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ப்ரோக்கரேஜ் வந்து இந்த ஸ்டாக் மேலே புல்லிஷாக இருக்கிறதுனால, ப்ரோக்கரேஜஸ் எல்லாம் புல்லிஷாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ரேலியாக இருக்குது. அப்புறம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்திங்கன்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது. 12 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. இது வந்து ஃப்ரெஷ் ரெக்கார்ட் ஹையை வந்து ஹிட் பண்ணியிருக்குது. புதுசாக வந்து 585 கோடி அளவுக்கான ஒரு ஆர்டரை வந்து இவங்க வின் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்குது. ஒரு 38 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஆக்செஞ்சர் ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஸோ அதோட இம்பாக்டில் பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து விழுந்திருக்குது. அப்புறம் எல்என்டி பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து செகண்ட் இருக்குது. 78 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எல்என்டி வந்து இப்போ கொஞ்சம் சைட்வேஸ்லேயே தான் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக மூவ் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்பர் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரைனிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you.